ஜெர்மனியிலிருந்து நாடு கடத்தப்பட உள்ள பெண்கள் அரசாங்கத்தின் முடிவால் சர்ச்சை. ஜெர்மனியிலிருந்து 10 கொலம்பிய நாட்டு தாதி ஊழியர்கள் நாடு கடத்தலை எதிர்கொண்டுள்ள விடயம் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரெமனுக்கு அருகிலுள்ள வில்ஸ்டெட்டில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் பணியாற்றிய 10 கொலம்பிய தாதி ஊழியர்களின் புகலிடம் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. 10 பேரும் நாடு கடத்தப்பட உள்ளதால் முதியோர் இல்லத்தை முழுமையாக மூடும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட செவிலியர்கள் பணியாளர்களில் 1/3 பங்கை கொண்டுள்ளனர் மற்றும் கடுமையான டிமென்ஷியா உள்ள பலரை பராமரிக்கின்றனர். நாங்கள் இங்கு கடுமையான டிமென்ஷியா உள்ள 48 பேரை கவனித்துக் கொள்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் புதிய இடங்களை கண்டுபிடிக்க வேண்டும். அரசு அதை பொருட்படுத்தவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியர்கள் புகலிட கோரிக்கையாளர்களாக பதிவு செய்திருக்கிறார்கள் எனவும் அவர்கள் திறமையான தொழிலாளர்கள் அல்ல எனவும் கூறி திட்டமிட்ட நாடு கடத்தலை உள்துறை அமைச்சகம் நியாயப்படுத்துகிறது. குறித்த தாதியர்களின் நாடு கடத்தலுக்கு எதிராக அமைப்பு ஒன்று கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது. அவர்கள் நாட்டுக்கு வரி செலுத்துகின்றனர். அவர்கள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்கவில்லை. மேலும் அவர்களுக்கு குழந்தைகளும் உள்ளனர் என மனித உரிமை அமைப்பு ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த வாரம் முதல் நாடு கடத்தல்கள் நடைபெறவிருந்தன. ஆனால் இதை அதிகாரிகள் மறுத்து எதிர்ப்பு வெளியிடுபவர்களை ஏமாற்றி வருகின்றனர். 10 பேரின் நாடு கடத்தலை தடுக்க கொலம்பிய தூதரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நோயாளிகளின் நலன் கருத்து நாட்டு கடத்தலை தீர்மானத்தை தவிர்க்குமாறு உள்துறை அமைச்சிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.